வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜல் ஜீவன் மிஷன் 2.0 திட்டத்தை செயல்படுத்த தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யாத மத்திய அரசு. மத்திய அரசின் பங்களிப்புக்கு நிதிக்குழு மானியத்தை பயன்படுத்த உத்தரவு. விபிஜி ராம்ஜி திட்டத்தை தொடர்ந்து ஜல்ஜீவன் திட்டத்தால் மாநில அரசுக்கு 9,000 கோடி ரூபாய் கூடுதல் நிதி சுமை. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் வளர்ச்சி திட்டங்கள் பாதித்து நிதி நெருக்கடியில் சிக்க வாய்ப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் சமூக நீதித்துறையின் ஆலோசனை கூட்டம். சமூக நீதி விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களுக்கான உணவுப்படியை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. நலம் ஏஐ என்ற பெயரில் வாட்ஸ்அப் சாட்பாட் சேவையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் அருண்ராஜ். பொதுமக்களுக்கு அரசின் மருத்துவ சேவைகள் எளிதில் சென்றடையும் வகையில் அரசு நடவடிக்கை. தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் ஏற்படும் மின்தடை பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண புதிய திட்டம். மின் துண்டிப்புகளை நிரந்தரமாக தடுக்க ரிப்பீட் ட்ரிப்பிங் எலிமினேஷன் புரோகிராம் என்ற புதிய திட்டத்தை அமுல்படுத்த மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு. தமிழகத்தில் ஓரிரு வாரங்களில் பொதுமக்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகம் நடைபெறும். உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன் உறுதி. சிலர் சில காரணங்களுக்காக நிகழ்ச்சியை புறக்கணித்து சென்றிருக்கலாம். அது குறித்து கருத்து கூற முடியாது. விழாவில் மேயர் பிரியா பங்கேற்காதது குறித்த கேள்விக்கு அமைச்சர் வெங்கடரமணன் பதில். திருச்சி, நெல்லை மாவட்ட நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் முக்கிய ஆலோசனை. சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தினில் தேர்தல் தோல்வி, அதிமுக எம்எல்ஏக்கள் விலகல், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டப்படி கல்வி கட்டணங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளை வெளியிட வேண்டும். அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கினில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,06,640க்கு விற்பனை. கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,330 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து ஒரு கிலோ 2,45,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 245 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. குதிரை பேரம் குற்றச்சாட்டு விவகாரம் தொடர்பாக தமிழக அரசிடம் ஆளுநர் அர்லேக்கர் விளக்கம் கேட்க வாய்ப்புள்ளதாக தகவல். எதிர்க்கட்சிகளின் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களை ஆய்வு செய்த பின்னர் விளக்கம் கேட்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கினில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு விசாரணை. மாநிலம் முழுவதும் 1 மாத காலம் தீவிர போதைப்பொருள் ஒழிப்பு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் தமிழக டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவு.
தமிழகத்தில் குற்ற செயல்களை தடுக்கவும் ரவுடிகளை கட்டுப்படுத்தவும் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளித்திட வேண்டும். சென்னை KK நகரில் காவல் உதவி ஆய்வாளர் மீது ரவுடி கொலைவெறி தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டி அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் வலியுறுத்தார். பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகளை நிரப்ப ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் உயர் அதிகார குழுவினை நியமிக்க கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆன்லைனில் பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறையை செயல்படுத்த அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலம் பத்திரப்பதிவு செய்யலாம் என அறிவிப்பு. கேரளாவில் கடுமையான நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு பகுதியில் தொடர் மழைக்கு இடையே மீட்பு பணிகள் தீவிரம். சுரங்கப்பாதை அருகே ராட்சத JCB இயந்திரங்கள் உதவியோடு மணல் மேடுகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வரும் பேரிடர் மீட்பு படையினர். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பிறகு சுரங்கப்பாதை பணிகள் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் சதீசன் அறிவிப்பு. கனமழை காரணமாக கேரள மாநிலம் வயநாட்டை தொடர்ந்து மூணாறிலும் நிலச்சரிவு. முன்கூட்டியே வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்ததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மும்பையின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி வரும் மழையினால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளான நிலையில் தண்ணீரை வெளியேற்றும் பணிகளில் தீவிரம். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். இன்று வேலை நாள் என்ற போதிலும் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் குடும்பத்துடன் உற்சாக குளியலிட்ட மக்கள்.